தமிழக சட்டமன்றத்துல மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்துவது தொடர்பான விவாதம் சூடுபிடிச்சிருக்கு. சட்டப்பேரவை நிகழ்வப்ப இந்த தொகையை உயர்த்துவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வெளியாகும்னு முன்னாள் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் KA செங்கோட்டையன் அவரு தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நிச்சயமா நிறைவேற்றப்படும், இத திட்டவட்டமா தெரிவிச்சாரு. அமைச்சரோட இந்த உறுதியான பதிலை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையை 2500 உயர்த்துற முக்கிய அறிவிப்பு சீக்கிரமா வெளியாகும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சொல்ல போனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்து மகளிருக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய விஷயங்களை நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதே போல இந்த மகளிர் உரிமை தொகை அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காராம். இதுல யாரும் எந்த ஒரு பதிலும் கேள்வியும் கேட்கவே வேண்டியதில்லை. கண்டிப்பா அது மக்களுக்கு போய் சேரும். மகளிர் உரிமை தொகை நிச்சயமா அவங்க கைகள்ல சேரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உயர்வு தொகையை சீக்கிரமா அறிவிக்க இருக்கிறதாகவும் உறுதியான தகவல்கள் சிலது வெளியாகிட்டு இருக்கு. மகளிர் உரிமை தொகை 2500 அப்படிங்கறதா மிகப்பெரிய அளவுல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தின ஒரு தேர்தல் வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை எப்ப நிறைவேற்றுவீங்கன்னு கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் விரைவில் அது நிறைவேற்றப்படும் அப்படிங்கறத உறுதியா சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா மகளிர் உரிமை தொகை 2500 கிடைக்குங்கிறது மிகுந்த எதிர்பார்ப்பா இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.